ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹாப்பி கிளப் ஏர்னிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஏர்னிங் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஐடி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, ஸோ எப்படி ஏர்ன் பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் டெல் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ லைவ் கேமிங், கார்மெண்ட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ட்ரேடிங், ரியல் எஸ்டேட்டு, ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வர்ற ஒரு சில ப்ராஃபிட்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டைம் வந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட்டு. ஸோ இந்த கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ விருப்பம் உள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 2x இன்வெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 2x அப்படிங்கிறதுல ஸோ நம்ம 1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து 2000 1000 ப்ராஃபிட்டோட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிது. ஸோ டீம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ டீம் எடுக்கிறவங்களுக்கும் ஸோ நல்ல ஒரு இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்குது. ஓகேவா? இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2x அப்படிங்கிறதுல கொடுக்குறாங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை விட ஸோ 1000 பண்ணுறோம்னா 1000 வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது டீம் எடுக்கிறீங்க, நீங்கள் உள்ள டீம் லீடராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, டீம் நல்லா டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு 3000 ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி இதில் வந்து வாய்ப்புகளை வந்து அதிகப்படியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்னென்ன இன்கம் வந்து இருக்குது, டைப்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னா பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ டெய்லி வந்து ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. டைரக்ட் ரெஃபரல் இன்கமும் கிடைக்குது. ஓகேவா? டைரக்ட் ரெஃபரல் இன்கம் இருக்குது. ஸோ ஒன் டைம் டைரக்ட் ரெஃபரல் இன்கம். டீம் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டீம் இன்கம் வரும். ஸோ ஓகேவா? ஸோ இதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹிப்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து 4 விதமான இன்கம் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்கம் டைப்பில் நம்ம வந்து டீப்பாக வந்து வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் ஜாயினிங் பேக்கேஜ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1000 வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 15 வந்து ப்ராஃபிட் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ வீக்லி வந்து பார்த்திங்கன்னா 75 ருபீஸ் வந்து வரும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 300 இருந்தால் ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். USDT ஸோ இந்த மாதிரி டாலரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க, அது மூலியமாகவும் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் வந்து வீடியோவில் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. டெய்லி நமக்கு வந்து ப்ராஃபிட் ஷேரிங்காக வந்து பார்த்திங்கன்னா 0.5% வந்து அப் டு 3% வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் இன்கம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 5% வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1000 பிளானில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லைனில் வர்றவங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5% கிடைக்கும். ஸோ 50 ருபீஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? இந்த 50 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் வந்து கிடைக்கும். ரெஃபரல் இன்கம் வந்து ஒன் டைம் தான் கிடைக்கும். ஸோ டீம் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 50 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து டைரக்ட் ரெஃபரல் வந்து கொடுத்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகேவா? டீம் இன்கம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டீம் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 20 லெவலில் வந்து டீம் இன்கம் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த டீம் இன்கமில் நீங்கள் வந்து வேறு லெவலாக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் வந்து 30% வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. செகண்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 20%, தேர்ட் லெவலில் 10%, 4th 5th வந்து பார்த்திங்கன்னா 5% கொடுக்குறாங்க. 6 and 10 to வந்து பார்த்திங்கன்னா 3%, லெவல் 15 to 2%, 16 to 20 வந்து பார்த்திங்கன்னா 1% வந்து உங்களுக்கு வந்து டீம் இன்கம் வந்து 20 லெவல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப் டு டீம் இன்கம் வந்து கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிஃப்ட்ஸ் அண்டு அவார்ட்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வேலைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து அவார்ட்ஸு கிஃப்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாரம் வந்து பார்த்திங்கன்னா 300 இருந்தால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1000 பேக்கேஜில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி வந்து பார்த்திங்கன்னா 75 வந்து கிடைக்கும். 5000 பேக்கேஜில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 375 கிடைக்கும். இதே 10000 பேக்கேஜில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 750 கிடைக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி வெட்னஸ்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேஅவுட் வந்து கொடுத்துருவாங்க. வெட்னஸ்டே வந்து வித்ட்ரா வந்து நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுப்பீங்க, ஃப்ரைடே வந்து பேஅவுட் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா?
ஸோ ஒரு நல்ல வந்து இன்கம் தரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேபி கிளப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லா பேரும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ணிக்காங்க. இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ கேபி கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ ஓகேவா? அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ஐடி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் யாரும் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மொபைல் மூலம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நம்ம குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ரெஃபர் லிங்க் எல்லாமே நீங்கள் வந்து குரூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ கேபி கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ 1000 பிளானில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா கிடைக்கும். 5000 பிளான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 75 ரூபா கிடைக்கும். 10,000 பிளான் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ 25,000 பிளான் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 375 ரூபா கிடைக்கும். அப் டு 1 லேக் வரைக்கும் வந்து பிளான் இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ நிறைய பேர் எல்லா நபர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 5,000க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். ஸோ யாரும் ஹை பேக்கேஜ் எல்லாம் வந்து போட வேணாம். 1000 பிளான் இந்த மாதிரி 5000 பிளான் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுக்கிட்டால் தான் நீங்கள் வந்து ஸோ டீம் எடுக்கிற நபர்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்கம் இந்த பிளான்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்து கிடையாது. நீங்கள் தனி நபராகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ பிளான் வேலிடிட்டி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 134 டேஸ் தான். ஓகேங்களா? 130 நாட்கள் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான் மறுபடியும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ரீடாப் அப் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ரீடாப் அப் பண்ணி ஸோ ஐடியா வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா லீவ். ஓகேவா? சாட்டர்டே சண்டே லீவு. இந்த லீவ் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஐடி ஆக்டிவேஷன் எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ திங்கக்கிழமை டு வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த ப்ராஃபிட்டு ஷேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா திங்க டு வெள்ளி வந்து கிடைக்கும். ஸோ இதில் டீம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஐடிக்கான ரெஃபரல் இன்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகும். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து ஆட் ஆகும். ப்ராப்பர்ட்டி ஷேரிங் அமௌண்ட்டு மட்டும்தான் திங்கக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ஓகேவா ஆட் ஆகும். ஸோ ரெஃபரல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதிகப்படியான இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஒன் டைம் மட்டும்தான் டைரக்ட் ஷார்ட் இன்கம் வந்து 5% வந்து கொடுத்துருக்காங்க. டைரக்டில் ஒருத்தவங்க வந்து வர்றாங்க அப்படின்னா அது ஒன் டைம் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ டீம் இன்கமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 லெவல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 50 வேலை நாட்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நமது டைரக்ட் டீமில் வந்து வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டு வந்து அவங்க மூலியமாக வந்து எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து வரும் அப்படிங்கிறத கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 20 லெவலுக்கு வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ லெவல் 1ல் வந்து பார்த்திங்கன்னா 30%, லெவல் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 20%, லெவல் 3ல் வந்து பார்த்திங்கன்னா 10%, லெவல் 4 to 5 வந்து பார்த்திங்கன்னா 5%, இந்த மாதிரி 20 லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாரம் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வித்ரா ரெக்வெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். இது 300 ரூபா இருந்தால் போதும் வித்ரா ரெக்வெஸ்ட் வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா? வெள்ளிக்கிழமை வந்து ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பே அவுட் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வித்ரா கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து பிடிச்சிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிலே தான் ஆல்ரெடியே சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்கில். இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1000 போடுறீங்க அப்படின்னா 2000 எடுத்துக்கலாம். இதே டீம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 1000 போடுறீங்க அப்படின்னா 3000 வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஐடி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ என்னோடய ரெஃபர் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இதில் ரெஃபர் லிங்க் எடுக்க தெரியல அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் லிங்க் வந்து ஷேர் பண்ணி வரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேமை வந்து டைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட நேமை டைப் பண்ணிடுங்க. உங்களோட நேமை டைப் பண்ணிட்டா ஸோ எனக்கு வந்து உங்களோட ஸ்பான்சர் நேம் வந்து காட்டும். ஓகேவா? ஸோ என்னோடய நேம் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, ஸோ மொபைல் நம்பரு, யூசர் நேமு. ஸோ ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச அந்த நேம் வந்து கொடுத்துட்டு
ஸோ உங்களோட பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைப் பண்ணிடுங்க ஓகேங்களா. பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு ஸோ கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரிஜிஸ்டர் ஆகிரும். ஸோ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து யுவர் அக்கௌண்ட் ஹாஸ் பின் கிரியேட்டட் அப்படின்னு கொடுத்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. மறக்காமல் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு டோட்டல் ஏர்னிங், டுடே ஏர்னிங், ஸோ கேஷ் வாலெட்டு, ஆக்டிவேஷன் வாலெட்டு, பேலன்ஸு, ஏர்னிங் லிமிட்டு ஓகேங்களா. ஸோ 3000 வரைக்கும் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ டோட்டல் டைரக்ட் ரெஃபரில் வந்து ஒரு நபர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபர் லிங்க்கை வந்து ஸோ இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்திங்கன்னா அதை டச் பண்ணினாலே காப்பி பண்ணி ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கீழே எல்லாமே கொடுத்துருவாங்க. அவங்களோட ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் டெலிகிராம் லிங்க் எல்லாமே இருக்குது. விருப்பமுள்ள நபர்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ரைட் சைடில் அந்த டாட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐடி வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, ஸோ ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்டிவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, வாலெட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அந்த வாலெட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டு, ஆக்டிவேஷன் வாலெட் ரிப்போர்ட்டு, கேஷ் வாலெட் ரிப்போர்ட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இந்த டெபாசிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த கியூஆர் கோடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களோட ஜிபேயில் போயிட்டு ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா கேலரி அப்படிங்கிற ஆப்ஷனில் ஸ்கேன் பண்ணிடுங்க. ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பேக்கேஜ் போடுறீங்க, 1000 ரூபாயா, 5000 ரூபாயா, 10,000 ரூபாயா, அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அப்படின்ட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க. ஸோ நான் 1000 ரூபாங்கிறதுனால ஸோ 1000 ரூபா அந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த அப்லோடு ஃபைலில் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ மொபைலில் வந்து ஆப்ஷன் ஃபைல்ஸுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணணும் ஓகேவா. பேமெண்ட் ப்ரூஃபை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் நீங்கள் வந்து ஜிபேயில் பண்ணீங்க அப்படின்னா யூடிஆர் நம்பர் ட்ரான்சாக்ஷன் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அந்த யூனிக்யூ ட்ரான்சாக்ஷன் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள். அப்படின்னா தான் ஐடி வந்து வித்தின் 2 ஹவர்ஸுக்குள்ளே ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க கரெக்டாக ஃபில் பண்ணிங்கன்னா. ஸோ பேடிஎம் இந்த மாதிரி பண்ணீங்க, ஜிபேயில் பண்ணீங்க அப்படின்னா யூபிஐ ட்ரான்சாக்ஷன் வரும் ஓகேவா. அந்த நம்பரை வந்து ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யுவர் டெபாசிட் ரெக்வெஸ்ட் ஹாஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இட் வில் பி ரிவ்யூடு பை அட்மின் கூட அப்ரூவல் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ ஓகேவா. ஸோ ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு டெபாசிட் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிக்வெஸ்ட் டேட்டு, டெபாசிட் அமௌண்ட்டு, ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ பண்ணிடுவாங்க. நீங்கள் என்னென்ன ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கோம் அதை கொண்டு பார்த்துக்கலாம். ஸோ ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாலெட்டில் போய்ட்டு அமௌண்ட்டை வந்து கியூஆர் கோட் பண்ணிட்டு டெபாசிட் பண்ணிட்டீங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டிவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த வாலெட்டுக்கு வந்து வந்துடுங்க ஓகேங்களா. இந்த ஆக்டிவேஷன் வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி ஆக்டிவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து ஆக்டிவேஷன் வாலெட் பேலன்ஸ் அப்படிங்கிறது இங்கே 0 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா அப்படிங்கிறது ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பேக்கேஜில் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேக்கேஜோட அமௌண்ட் வந்து இங்கே ஷோ பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இருக்க பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் வாலெட் பேலன்ஸ் இஸ் 1000 ரூபா அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்த இடத்துல ஸோ நீங்கள் 1000 ரூபா அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு யூசர் நேம் நீங்கள் என்ன யூசர் நேம் கொடுத்தீங்களோ உங்கள் ஐடிக்கு வந்து ஒரு யூசர் நேம் கொடுத்துருப்பீங்கன்னா அந்த யூசர் நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கீழே அந்த யூசர் நேம் கொடுத்தோன்னே உங்களோட நேம் வந்து கீழே வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களோட நேம் வந்து கீழே இருந்து வந்துடும். யூசர் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட நேம் வந்து கீழே வந்து கொடுத்துருவாங்க ஓகேவா. நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூசர் ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ராசஸ்டு அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க. உங்களோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு.
ஸோ அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ அமௌண்ட்டை வந்து கொடுத்துருக்க ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாலெட்டில் வந்து கிளிக் பண்ணிடுறீங்க. டெபாசிட்டில் போயிட்டு உங்களோட QR கோடுக்கு வந்து அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் அட்டாச் பண்ணிடுறீங்க. அட்டாச் பண்ணிவிட்டு ஆக்டிவேஷன் வாலெட்டில் வந்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஆக்டிவேஷன் வாலெட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ ஐடி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித்ட்ரா அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த வித்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் டு பேங்க் வித்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா வந்து 3 டைப்பில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் வித்ட்ராவில் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வாலெட்டில் இருக்க அமௌண்ட்டை வந்து பேங்க்குக்கும் நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா USDT வித்ட்ரா வந்து இப்போ நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாலர் கான்செப்ட்லாம் நிறையா பண்ணுவீங்க. டாலர் முறையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இன்வெஸ்ட் வந்து பண்ணி இந்த ஒரு USD டாலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, அதில் வித்ட்ரா பண்ணிருக்கு. அந்த அக்கௌண்ட் மூலியமாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். கேஷ் டு ஆக்டிவேஷன் வாலெட்டுக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணி வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதில் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓகேவா. ஸோ வித்ட்ரா பண்ணுறதுல ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஓகேவா. 3 டைப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் டிசைர் இன்கம் இதெல்லாம் பார்த்துட்டு நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. டீம் இன்கம் எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இதில் மை அக்கௌண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸு பாஸ்வேர்டு எல்லாமே ப்ரொஃபைல் எல்லாமே எடிட் பண்ணிக்க முடியும். இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், உங்களோட பேங்க்கில் வந்து என்ன நேம் இருக்குதோ அந்த நேமை வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ அக்கௌண்ட் நம்பரு, IFSC கோடு, பேங்க் நேமு, பிரான்ச்சு, ஸோ பேன் கார்டு நம்பர். ஓகேவா. பேன் கார்டு நம்பரு, நெக்ஸ்ட்டு வந்து ஆதார் கார்டு நம்பர் இதெல்லாம் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பேங்க் வித்ட்ரா பண்ணுறதுக்கு இந்த பேங்க் ஹோல்டர் நேமு, அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடு, பேங்க் நேமு, பிரான்ச்சு இது மட்டும் கொடுத்தாவே நீங்கள் வந்து போதும். பேன் கார்டு தேவைப்படும் போது வேணால் கொடுத்துக்கலாம். ஆதார் கார்டு வந்து மேண்டேட்ரி வந்து கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஆதார் நம்பர்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ விருப்பம் உள்ளவர்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எம்டியாகவே வந்து விட்டுருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி வந்து கிடையாது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து USDT இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டு வந்து டாலரில் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்டில் வந்து நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த அக்கௌண்ட் ஐடி இருந்தால் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா எம்டியாகவே விட்டுட்டு நீங்கள் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா. பேன் கார்டு ஆதார் கார்டெலாம் மேண்டேட்ரி கிடையாது. விருப்பம் உள்ளவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணி உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே. டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளான்லேருந்து ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஆக்டிவேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓகேவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் வந்து புரியலை, அதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஓகேவா. ஸோ மொபைல் ஃபோன் மூலம் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து வீடியோக்கு வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா. தேங்க்யூ.